to all. Vanakkam. So we belong to Orchids International School and this is a fair which is named as Go Cosmos. And இதுல எப்படின்னா ஃபுல்லாவே நம்ம அஸ்ட்ரானமி சம்பந்தமா குழந்தைங்களுக்கு விண்வெளியில எப்படி இருக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிறதுக்காக ஒரு ஃபேர் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்தியாலேயே நம்ம இதை வந்து ஒரு புது முயற்சியா நாங்க எடுத்திருக்கோம். இது வந்து 6வது இடத்துல இப்ப நடக்குது. ஏற்கனவே பெங்களூர், மும்பை, புனே, கொல்கத்தா, ஹைதராபாத் 5 இடத்துலயும் முடிச்சுட்டு இப்ப 6வதா சென்னையில வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்மளோட ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கரிக்குலம் பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமி குழந்தைங்க படிக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் கற்றல் கற்பித்தல் இது ரெண்டுமே ஆர்வம் இருந்தா மட்டுமே குழந்தைங்க படிச்சு நல்லபடியா ஒரு முன்னோடியாக ஒரு நல்ல தலைவர்களாக நம்ம நாட்டுல வர முடியும். அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட தான் நாங்க வந்து ஸ்கொலாஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாம கோஸ்கொலாஸ்டிக் சப்ஜெக்ட்ஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு கரிக்குலம் போட்டு we are following that. அதே மாதிரி குழந்தைங்க வெறுமனே இங்க படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பினான்சியல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டும் நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எப்படி பிசினஸ் பண்றது, எப்படி வந்து சேவ் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையுமே குழந்தைங்க கத்துக்கிறாங்க. அதுக்கான ஒரு இனோவேட்டிவ் ஐடியாவா இப்ப வந்து ஸ்டூடெண்ட் என்டர்பிரினர்ஸ் எல்லாருமே இப்ப அவங்களே சொந்தமா அவங்களோட தயாரிப்புல ஸ்டால்ஸும் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் இந்த பொருளோட காஸ்ட் எவ்வளவு, திரும்பி இதை வித்தா எப்படி வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே தெரியணும். அதாவது நம்ம வந்து எப்பயுமே there is a saying that try to teach everything, not only success but also failures, everything in life. குழந்தைங்களுக்கு வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொல்லி தரணும். அண்ட் மோரோவர் ஒரு மொபைல் பிளானட்டோரியத்துக்கு போய் பார்க்க வேண்டியது இல்லை, நம்ம ஆர்கிட்ஸ் குழந்தைங்களுக்கு பிளானட்டோரியமே அவங்க ஸ்கூல்ல தேடி வரும். ஸோ இப்பயுமே வந்து அதே மாதிரி மொபைல் பிளானட்டோரியம் இருக்கு. மற்றபடி ஒரு ஸ்டார்ஸ் பார்க்கறது, பிளானட்ஸ் பார்க்கறது, அங்க போய் இருந்தா ஒவ்வொரு பொருளோட வெயிட் என்ன அப்படிங்கறத எல்லாமே அவங்க வந்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ என்னைக்கு வந்து இந்த மாதிரி அவங்க குழந்தைங்க வந்து அவங்களோட ஆர்வத்தை நம்ம தூண்டுற மாதிரி அவங்க ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டா செய்யறாங்களோ செஞ்சு பாக்குறப்ப இதை நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அவங்களாவே பண்ணி புரிஞ்சு நம்ம சொல்லி கொடுத்து வர்றதோட குழந்தைங்களே அவங்களாவே புரிஞ்சு படிக்கிறப்ப அது அவங்களோட மனதிலையும் பதியும், அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸையும் பூஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், ஒரு முழுமையான கல்வியை தரணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட தான் செயல்பட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்த எல்லாருமே வந்து இந்த ஒரு ஃபேர் கோ காஸ்மோஸ் ஃபேரை பார்த்து பயனடைஞ்சிட்டு போகும்படியா கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. ஃப்ரீ, ஒரு சிலதுக்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸ் இருக்கும், பாதி இது ஃப்ரீயா. Pertaining to the sky, stars and the planets, the activity that we have arranged, which relates even to the weather conditions and the atmosphere of the earth, as well as the sky and the celestial body. So that's how it is relating. Yeah. So Mr. Gupta would be better able. It has to be a fun event if we expect the kids to be a part of it. So this naming of the event, the entire concept of creating the games and activities was with the intention of attracting the students. You will be surprised to know that Chennai is the 6th city we are serving. In the 5 cities before this, we have served something around more than 25,000 students who've been a part of this journey. In Chennai, we are expecting more than 10,000 students to be a part of this journey in the next 3 days. And such has been the response that we are now extending it to 3 more cities after this. You would ask me whether there are any charges. So if you're an Orchid student, you're of course welcome. We have also reached out to students of all other schools. We are in fact getting students from 117 other schools here in Chennai who will be visiting us, and it is absolutely free of cost. There are some activities for which there is a nominal charge, but entering into the event and experiencing most of the activities is absolutely free of cost. There is no charge to that. While inviting the schools, the other schools, we have done no partiality. We have invited even the municipal schools as well as the most expensive schools. All schools have been invited. Till now 117 schools have accepted our invitation and will be coming over. விண்வெளி அப்படின்னாலே ஒரு விந்தை தான். நமக்கே வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். விண்வெளியில என்ன இருக்கும், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் மேல நமக்கு பெருசா வந்து ஒரு ஆர்வம் வராது. நம்ம கண்ணால சரியா பார்க்க முடியாதுதான் அது எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்ற
ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறப்ப அவங்க இங்க வந்தாங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம நேச்சுரலா பார்க்க முடியாது இல்லையா? சோ அந்த டெலிஸ்கோப்ல பாக்குறப்பயோ ஒரு பிளானட்டோரியத்துக்குள்ள போய் பாக்குறப்பயோ அவங்களுக்கு அதை தெரியறப்ப அவங்களோட ஆர்வமும் கூட கொஞ்சம் வந்து அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட தேவைகளையும் அவங்க நிறைவு பண்ணிடுறாங்க. அவங்களோட தேவைகளை நிறைவு பண்றதுதான் இதோட உயரிய நோக்கம். குழந்தைங்களுக்கு அவங்களோட அறிவை பெருக்கிக்கணும். மொபைல் பிளானட்டோரியம் இப்ப எங்க கிட்ட இருக்க எல்லா பிரான்ச்சஸ்க்கும் இந்த மொபைல் பிளானட்டோரியம் போய் எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த எக்ஸ்போஷர் நம்ம இப்ப கொடுத்துறோம். வானியல் என்பது அறிவியல் சொல்றோம். வானியல் அறிவியல் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கார்னு ஒரு பாத்தீங்கன்னா இந்த மார்பிள் அந்த ஆமர் வந்து ஒவ்வொரு பிளானட்லையும் அந்த ஆமரை தூக்கும்போது எந்த அளவுக்கு அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்றது காட்டும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல், வானியல், புவியியல், வேதியியல் இத்தனை விஷயங்கள் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு நான் சொன்னா புரியாது. நான் பிசிக்ஸ் பற்றி பேசுறேன், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பற்றி பேசுறேன், யாருக்கும் அங்கே போய் அவங்க 2 நிமிஷம் தான் படிச்சுருவோம். அந்த புவியியல்ன்ற அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு வேறுபடுது அப்படின்றது அவங்க குழந்தைங்க அவங்க நேரடியாக அதை பொறுத்து தூக்கும்போது அந்த 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 உணர்ச்சியை வர இல்லைங்களா? ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த புவியியல் இந்த வேதியியல் நிறைய பேர் பிடிக்காது. வேதியியல் கேட்டால் அந்த தூக்கம் அந்த வேதியியலை இந்த எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆரியல் சார்ந்த ஒரு விஷயங்களை காட்டும் போது எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நமக்கு புரியுது. இது நான் படிக்கும்போது நாங்களாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல படித்தாலும் அந்த ஐஐடியோ படிக்கிற சில விஷயங்களை இந்த ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் அவ்வளோ வருஷம் போது நாங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இல்லை நாங்கள் வேலைக்கு சேர்ந்து அது ஒரு அத்தியாவசியமாக படும்போது நான் அதை படிச்சு திருப்பி படிப்பேன். இல்லைன்னா நான் வந்து திருப்பி படிச்சுருப்பேன், திருப்பி தெரிஞ்சு படிப்போம். ஒவ்வொரு விஷயம் திருப்பி தெரிஞ்சுக்கிறதா படிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம அனுபவிக்கிறோம். அது அனுபவிக்கும் அந்த பொருள் அனுபவிக்கும் போது அதை பற்றி படிப்பறை இல்லை அறிவுறும் போது நான் திருப்பி படிக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு அந்த அனுபவம் முன்னாடி வருது. அனுபவம் முன்னாடி வரும்போது ஈஸியாக படிக்கிறது செய்வது ஒரு